இங்க ஒருத்தன் இறந்து போன சடலங்களுக்கு மத்தியில ஒளிஞ்சுக்கிட்டு அவனோட வில்ல இழுக்கிறான். அங்க வர்ற ஏதாவது விலங்க வேட்டையாடத்தான் அந்த இடத்துல 3 நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆக்சுவலா அப்ப நடந்த உலக போருக்கு அப்புறம் ஏற்பட்ட பேரழிவால உலகத்துல பல இடங்கள் அழிஞ்சு போயிருக்கும். அந்த டைம்ல அல்ட்ரா வயலட் ரேடியேஷனால நிறைய மனிதர்கள் இறந்து போயிருப்பாங்க. அதனால யாருக்கும் சாப்பிடுறதுக்கு கூட எந்த உணவுப் பொருட்களும் கிடைக்க மாட்டேங்குது. அதுல உயிர் பழச்சவங்க எந்த உணவும் கிடைக்காம உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அவன் ஆல்ரெடி வேட்டையாடின பூனையை தூக்கிக்கிட்டு சர்வை பண்றதுக்காக ஒரு சிட்டிக்குள்ள போறான். அங்க ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குதான்னு செக் பண்ணி பாக்குறான். ஆனா அந்த வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல. சரி வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம்னு பக்கத்துல இருந்த ஒரு ரூமோட டோரை ஓபன் பண்றான். அப்போ அங்க ஒருத்தர் தூக்கு போட்டு இறந்து போய் கிடக்குறாரு. ஆனா அந்த டெட் பாடியோட ஷூ நல்லா இருந்ததால அதை கலட்டி எடுத்துக்கிறான். உடனே அவனோட பழைய ஷூவை கலட்டி எடுத்துட்டு இந்த ஷூவை போட்டுக்கிட்டு என்னமோ அவனே புதுசா ஷூ வாங்கி போட்டுக்கிட்ட மாதிரி சந்தோஷப்படுறான். அன்னைக்கு நைட்டு அவன் ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த பூனையை வறுத்து சாப்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த பூனையில இருந்து கிடைச்ச கொழுப்பை வச்சு அவனோட பல்ல கிளீன் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கிறான். அப்போ வறுத்த கறி வாசத்துல அங்க இருந்த ஒரு பொந்துல இருந்து ஒரு எலி வெளியே வருது. அதை பார்த்து அவன் அந்த பூனையோட கறி அவனுக்கே பத்தாம இருந்தப்பவும் அதுல கொஞ்சம் எடுத்து அந்த எலி கூட ஷேர் பண்ணிக்கிறான். அந்த எலிக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் அவனோட ஹெட்போனை சார்ஜர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு ஹெட்போன் போட்டு நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு அவனோட கத்திய ஷார்ப் ஆக்குறான். அதோட அவன் வச்சிருந்த கன்னையும் கிளீன் பண்றான். நைட்டு ஃபுல்லா அவன் பாட்டு கேட்டதால அந்த ரெக்கார்டர்ல சார்ஜ் ஃபுல்லா காலியாகிருது. இதனால அதை மறுபடியும் சார்ஜ் பண்றதுக்காக அவன் இப்போ சிட்டிக்கு போயாகணும். அப்படி அவன் அந்த சிட்டிக்கு போகும்போது அங்க உயிர் பிழைச்சவங்க உயிர் வாழ்றதுக்காக மத்தவங்க கிட்ட மிரட்டி சண்டை போட்டு கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. ஆனா அவன் அவங்க கண்ணுல படாம ஒரு சின்ன சிட்டிக்குள்ள வரான். கிட்டத்தட்ட அழிஞ்சு போன அந்த சிட்டில எல்லாரும் யூவி ரேடியேஷனால அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு கிளாஸ் போட்டிருக்காங்க. அப்படியே அவன் அங்க இருந்த ஒரு ஷாப்புக்குள்ள போறான். அவனை பார்த்து ஷாக்கான கடையோட ஓனர் உடனே அவனை நோக்கி கன்னை எடுத்து நீட்டுறாரு. ஆனா அடுத்த செகண்டே அவன் கன்னை அவரோட கையில இருந்து புடுங்கிடுறான். அந்த கன்னை அவர்கிட்டயே திரும்ப கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் அந்த கடை ஓனர் கிட்ட என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் அவரு அவனோட விரல்களை நீட்ட சொல்லி செக் பண்றாரு. செக் பண்ணதுல அவன் மனுஷங்க சாப்பிடுற நரமாமிசம் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அவன் ஒரு பவர் அடாப்டரை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அதை சார்ஜ் பண்ண முடியுமான்னு கேட்கான். ஆனா சார்ஜ் பண்ணணும்னு பணம் வேணும்னு கேட்காரு. ஆனா அவன் கிட்ட பணம் இல்லாததால அதுக்கு பதிலா ஒரு லைட்டரையும் சில மசாலா பாக்கெட்டுகளையும் அவர்கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்ததும் அவர் சந்தோஷப்பட்டு அந்த பவர் அடாப்டரை சார்ஜ் பண்ணி கொடுக்க சம்மதிக்கிறாரு.